இப்படி சொன்னால் போடும், ஆண்டவர் மேல் அதை மாற்றிக்கணும். நீதி என்ற வார்த்தைக்குள்ள என்னது? ஆண்டவர் மேல், சபையின் மேல், சத்தியத்தின் மேல். இருக்கிறியாமா? இருக்கிறியா? நீ இருக்கிறியான்னு எனக்கு தெரியும், இல்லைன்னு தெரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் சொல்கிறது அதற்காக எவ்வளோ உழைக்கிறோம் இல்லை? 5 மணிக்கு எழுந்து என்ன பார்க்குறீங்களா? வீடு புகை மண்டலமாகி நீ எப்படி சாப்பிடுவீங்க கேட்குறீங்களா? அது இருக்கிற அந்த பொறுப்பு கவனிங்க. ஐயோ நீ சமைக்கணுமே சமைக்கணுமே சமைக்கணுமே, பிள்ளைகள் 7 மணிக்கு ஸ்கூல் போகணுமே இல்லையா? 7 மணிக்கு இந்த பிள்ளையின் மேல் இருக்கிற அந்த தாகம், இந்த பிள்ளையின் படிப்பு மேல் இருக்கிற தாகம் எது மேலே இல்லை? தமிழ் புரியுதா? அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க, பசி தாகம் உலக இன்பங்களின் மேல் அல்ல, ஆண்டவர் மேல், ஆலயத்தின் மேல். புரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எங்கள் வீட்டில் பார்க்குறோம். 7 மணிக்கு ஸ்கூல் போனோன்னா 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க அந்த அம்மா. என்னது 5 மணிக்கு? நைட்டே கேட்டுக்கிறாங்க உனக்கு என்ன தேவைன்னு. யார்கிட்ட? அன்னைக்கு நாங்கள் படித்த நாட்கள்லாம் ஒரே இட்லி தான். 365 நாளும். கல்லூரி படிக்கும் போது கூட இட்லி தான். ஆனால் இன்றைக்கி இட்லி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான். இருக்கானா? சாப்பிட மாட்டேன்றான். அவன் சொல்கிற அந்த ஃபுட் ஐட்டம் அது யூடியூப்பில் தான் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, தேவனே அது இருக்கிற வேகம். கண்ணாய் கருத்தாய் கவனிங்க. ஒரு பொருளை போட்டு போய் உட்காந்துக்கிறீங்களா? கால் மேலே காலை போட்டுக்கின்னு யூடியூப் பார்த்துக்கிறீங்க. அந்த அது ஏதோ அது குக்கரோ சமையலோ ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் கீழே அதாவது பரிபூர்ணம் அடையும் வரை உங்கள் கண்களை மேலே இருக்குது. அந்த பொருள் பொருளாய் வருகிற வரை உங்கள் கண்ணு இது மேலே தான் இருக்குது. ஆனால் இங்கே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? சாதம் போட்டுறீங்க, விட்டு வந்துடுறீங்களா? விட புகை மண்டலமாக இருக்கும். அது மேல் இருக்கிற நாட்டம், அது மேல் இருக்கிற கவனம், அதில் மேல் இருக்கிற அந்த அந்த குறிக்கோள் இது மேலே இல்லை. இன்னைக்கு சத்தமா உங்களுக்காக நன்றி. உங்களை ஆண்டு 100 ஆயுசு நல்லா வச்சிருப்பார். இன்னும் அது அதிகமாகட்டும். எது அதிகமாகட்டும்? யார் மேலே? ஆண்டவர் மேலே. அடிக்கடி சொல்லுவேன், ஒன்றும் இல்லாத இந்த கிளாஸ்க்கே என் பையன் படிக்கிறான்னு சொல்கிறீங்க. 8th படிக்குது, 7th படிக்குது, 4th படிக்குது. இதுக்கே என்னது பிள்ளை படிக்குதுன்னு பிரதர்? ஒன்று சொல்ல கோச்சிக்க மாட்டீங்களே? இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே, உன் பையன் படிச்சுட்டு இருப்பான். உங்கள் பையன் படிச்சுட்டு இருப்பானான்னு கேட்டேன். படிச்சுட்டு இருப்பானா? இங்கே வந்தா